அன்புமணி ஆதரவாளர்களை பாமக பொறுப்பிலிருந்து நீக்கி ராமதாஸ் இன்றும் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். என்று மாவட்ட செயலாளர்களை நியமித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கலீஃப் அப்துல்லா. வணக்கம் கலீஃப் அப்துல்லா. வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தொடர்ச்சியாக பாமக மாவட்ட செயலாளர்களை நியமித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக 16 மாவட்ட செயலாளர்களை நியமித்த நிலையில் இன்று புதிதாக 3 மாவட்ட செயலாளர்களை நியமித்து வருகிறார். அதனைத் தொடர்ந்து தற்போது வரை ஜி.கே. மணி மற்றும் மூத்த நிர்வாகிகளுடன் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் தொடர்ச்சியாக பாமகவில் மாவட்ட செயலாளர்களை நீக்கிவிட்டு புதிதாக மாவட்ட செயலாளர்களை நியமனம் செய்து வருகிறார். இந்த நிலையில் நாளை பல்வேறு மாவட்ட செயலாளர்களை நீக்கிவிட்டு மீண்டும் புதிதாக 20க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களை நியமிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அன்புமணி ஆதரவாக உள்ள பாமகவில் உள்ள மாவட்ட செயலாளரை நீக்கிவிட்டு இன்றும் அறிவிப்பை வெளியிட்டு வருகிறார். அந்த பின்னையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளராக ஜெகனை நியமித்தார். அதனைத் தொடர்ந்து கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளராக ஜெகன் மற்றும் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளராக கோபிநாத்தை நியமனம் செய்து வருகிறார். இந்த நிலையில் அன்புமணி ஆதரவாக உள்ள பாமகவில் பொறுப்பிலிருந்து நீக்கிவிட்டு தொடர்ச்சியாக பாமக நிறுவனர் ராமதாஸ் நீக்கிவிட்டு வருகிறார். இந்த நிலையில் பாமகவில் நீக்கவோ சேர்க்கவோ யாருக்கும் அதிகாரம் இல்லை என அன்புமணி பேசியிருந்த நிலையில் பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் நான் தான் முடிவு செய்ய வேண்டும் என அன்புமணி பேசியிருந்தார். இந்த நிலையில் தொடர்ச்சியாக பாமக நிர்வாகிகளை நியமனம் செய்து வருகிறார். இந்த நிலையில் அன்புமணியை பேச்சை கேட்காமல் தொடர்ச்சியாக தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸ் நிர்வாகிகளை நியமனம் செய்து வருகிறார். இருதரப்புக்கும் சமாதான பேச்சுவார்த்தையில் நடத்தி வருவதாக கூறும் நிலையில் ராமதாஸ் தொடர்ச்சியாக பிடிவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார். மேலும் அன்புமணி தரப்புக்கு எதிராக ராமதாஸ் தொடர்ந்து நியமனங்களை செய்து வருகிறார். இந்த நிலையில் பாமக வட்டாரத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கலீஃப் அப்துல்லா.